அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் PSU அண்டர் ஒரு 1000 ரூபாய் கீழே, சரிங்களா? ஸோ அந்த ஒரு 1000 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய பெஸ்ட் SMPS நீங்கள் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். கேஸ், இந்த ஒரு SMPS நான் அமேசானில் 950 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். நான் இந்த SMPS பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கேபினுக்கு கீழே வைக்கிற மாதிரி எனக்கு SMPS வேணும், சரிங்களா? ஏன்னா எல்லா SMPSமே பார்த்தீங்கன்னா கேபினில் டாப்பில் தான் இருக்கும். பட் எனக்கு வந்து பாட்டமில் இருக்க மாதிரி வேணும். என்னோட கேபினெட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாதிரி டிசைன்ல இருக்கு. சோ அதுக்காக தான் இந்த ஒரு SMPS நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ப்ரோ, அப்ப இந்த ஒரு SMPS நம்ம அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? நம்ம டாப்ல யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டாப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டம்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ டியூவல் பர்பஸா கொடுத்திருக்காங்க. गाइस, இந்த ஒரு பிராண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட். சோ வந்து 400 வாட்ஸ் SMPS. गाइस, நீங்க உங்களுக்கு எவ்வளவு SMPS அதாவது வாட்ஸ் SMPS தேவைப்படுதோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாட்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் தருது, சரிங்களா? ப்ராசஸர் வந்து ரொம்பவே ஹீட் தருது. ஸோ நமக்கு என்ன கான்ஃபிக் நமக்கு தேவைப்படுதோ அந்த ஒரு SMPS மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேபின்ல அதிகமாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். गाइस, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இது நல்லா தான் ஓடிச்சு. ஸோ மறுபடியும் எல்லாம் டிசம்பிள் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பார்ட்டுமே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். गाइस, இந்த பார்ட்ல உங்களுக்கு நாய்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக வரல. ஸோ வந்து சைலண்டாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு சில பிசி ஊன்னு பயங்கரமாக சவுண்ட் வரும். ஏன்னா வந்து ஃபேன் நிறைய ஓடுது, ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ அந்த சவுண்ட்லாம் நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். ஏன்னா எடிட்டிங் டைமில் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த டைமில் நமக்கு நாய்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு SMPS நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். गाइस, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. गाइस, ஓப்பன் பண்ணுறேன். நான் இந்த SMPS வாங்குறப்ப நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து பவர் கார்டும் தந்துடுறாங்க. ஏன்னா ஒரு சில SMPSல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரது கிடையாது, நம்ம தான் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க இன்பில்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டாப்பாக இருக்குது, சரிங்களா? இதுக்கு தேவையான குவாலிட்டி பக்காவாக கொடுத்துருக்காங்க. गाइस, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு SMPS. நான் சொன்ன மாதிரி நீங்கள் நார்மலான SMPSனா என்ன? CPU பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்க்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றாங்க, சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 5 வோல்ட், ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 13 வோல்ட், அந்த மாதிரி வந்து மதர் போர்ட்லாம் மாறி மாறி கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ரிமோட் பவர் சப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு PSU வந்து கம்ப்யூட்டரில் இருக்கு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோவும் சொல்லிட்டேன். இங்கே வந்து பவர் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி டைப் ஃபேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம என்னோட கேபினெட்க்கு தேவையான PSU அது கிடையாது. ஸோ எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் இருக்கக்கூடிய ஒரு PSU தான் தேவைப்பட்டுச்சு. இதோட எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 கொடுத்துருக்காங்க. ஃபேனோட பிளேட் சைஸ் சொல்றேன். ஸோ இது வந்து நாய்ஸும் அந்த அளவுக்கு இல்லை, காத்தும் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்க சிஸ்டத்துக்கு உங்க PSUவும் கூல் பண்ணும். உங்களோட சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டும் இதை அப்சர்வ் பண்ணி வெளியே எமிட் பண்ணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட ஒயர்ஸ் பற்றி பார்ப்போம், சரிங்களா? என்னென்ன குவாலிட்டி ஆஃப் ஒயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு குவாலிட்டி தான். எப்படி நம்ம ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு ஒரு SMPS பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அந்த ஒரு ஒயர் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெட்டராக இருக்குது, சரிங்களா? அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் என்டரில் வந்து ஒரு SMPS நான் ரிவ்யூ பண்ணேன். ஸோ அதை விட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்லதாக இருக்குது, சரிங்களா? गाइस, இதை நீங்கள் நார்மல் PCக்குமே யூஸ் பண்ணலாம், சரிங்களா? நான் வந்து ஒரு கீழே இருக்கக்கூடிய கேபின்ல செட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக செட் பண்ணிக்குவேன். ஒரு விண்டு வந்து அப்சர்வ் பண்ணி இதை வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ நீங்கள் டாப்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே திருப்பிடுங்க, சரிங்களா? அவங்களே பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்புட் வோல்டேஜை மேலே பார்த்த மாதிரியும் எழுதியிருக்காங்க, கீழே பார்த்த மாதிரியும், அதாவது தலைகளாகவும் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ டாப்பில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா விண்டை இப்படி அப்சர்வ் பண்ணி இதில் எமிட் பண்ணும், சரிங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்லையுமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ மல்டி பர்பஸ்க்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். गाइस, நான் இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இது ஒரு 400 வாட் SMPS. எனக்கு அதுதான் தேவைப்படுது. எனக்கு தேவைப்படக்கூடிய வாட்டேஜும் பார்த்தீங்கன்னா 200க்குள்ளே தான் தேவைப்பட்டுச்சு. பட் அந்த ரேஞ்சில் இது SMPS வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் மினிமமாக இருக்கிறதே எனக்கு போதும் சொல்லிட்டு நான் 400 பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது 400 வாட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன வாட்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எப்படி ப்ரோ வாட்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க், SSD, RAM அதுக்கு தேவையான பவர் கன்சப்ஷனுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல.
அது எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கிற வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த வீடியோஸ்ல வந்து ஒரு PSU-வை நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டாப் டு பாட்டம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லிங்கை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். இந்த PSU பொறுத்த வரைக்கும் அவள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவா இருக்கு சரிங்களா. ஒயர் வந்து இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே கேபின்ல வந்து கீழே இருந்து மதர் போர்டு போற அளவுக்கு இருக்கு. தென் சாட்டா பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரே நிமிஷம் இருங்க பார்த்துறேன். ஸோ சாட்டா கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கேபிள் 3 கேபிள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 3 போர்ட் வந்து அவைலபிளா இருக்கு சாட்டா போர்ட்டுக்கு. ஸோ வந்து நான் வந்து SSD மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு ஹார்ட் டிஸ்க்லாம் வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ரொட்டேஷனுக்கும் சவுண்ட் வரும். தென் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு லைஃப் வருமோ ஒரு 5 வருஷத்துக்கு தான் லைஃப் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் அதில் இருக்க டேட்டாலாம் கதம் ஆயிடும். ஸோ எனக்கு காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 GB 1 TB SSD போட்டுடலாம். ஏன்னா வந்து அது லைஃப் டைம் நமக்கு வந்து யூசேஜ் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் தென் பார்த்தீங்கன்னா ஐடி கேபிள் பழைய மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது பழைய ஹார்ட் டிஸ்க் டைப்புக்கு வந்து உங்களுக்கு ஐடி கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. கேபினில் இருக்கக்கூடிய ஃபேனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ATX பின் இருக்கு. தென் வந்து மதர் போர்டுக்கு கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை பின் எல்லாமே பக்காவா இருக்கு கைஸ். இது ஒரு மினி மதர் போர்டு, அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய மதர் போர்டுக்கு இந்த ஒரு SMPS வேற லெவல்ல ஒர்த்தா இருக்கும். கண்டிப்பா பெஸ்ட் சரிங்களா. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. மெட்டல் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா ஆர்டிஸ்ட்ல வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 500 வாட்ஸ் SMPS. அந்த SMPSல எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. ஸோ அதோட பில்ட் குவாலிட்டியும் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் SMPS ஒரு 1000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபேனில் அந்த அளவுக்கு சவுண்ட் கிடையாது. 140 mm பார்த்தீங்கன்னா பிளேடோட லென்த் இருக்குது. ஸோ விண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இழுக்கும். ஸோ எந்த சிஸ்டம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் ஒரு ஹை எண்ட் ப்ராசஸர் கூட நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் வாட்டேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து எத்தனை வாட்ஸுங்கிறத அந்த வீடியோ பார்த்து கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ 950 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இப்போ மேபி ஆஃபர் இருக்கலாம், இல்லை வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். எனக்கு டெஃபினட்டாக இவ்வளோ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல அமேசான் லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கங்க. ஆர்டிஸ்ட் சைடுல இருந்து 1 இயர் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓகே கைஸ், ஏன்னா பக்காவா கொடுத்துருக்காங்க, ஸ்டைலா இருக்கு. எனக்கு வந்து இது சில்வர் தான் எனக்கு தேவைப்படுது. எனக்கு வந்து பிளாக் தேவைப்படல. இது வந்து நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு சரிங்களா. பிளாக் கலர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ உங்க கேபின் பிளாக்ல இருந்துச்சுன்னா நீங்க பிளாக் கலர்லயே ஆர்டர் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோல ஒரு பெஸ்ட் PSU அண்டர் 1000 நான் உங்களுக்கு தாராளமாக சொல்லிட்டேன். இதை நீங்க நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு விஷயம் சரிங்களா கைஸ். இதோட அட்வான்டேஜ்லாம் நான் சொல்லவே மறந்துட்டேன். கீ பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்களா கைஸ், அதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் தான் சரிங்களா. BIS சர்டிஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சர்டிஃபைடு SMPS தான், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது கைஸ். கண்டிப்பாக ஒர்த்து, நீங்கள் நம்பி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. வந்து இந்த பிராண்ட்லேயே ஒரு 500 வாட்ஸ் SMPS நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் தரல. அது போட்டு 1 வருஷம் ஆச்சு சரிங்களா. ஸோ ஒரு சாலிடான பிராண்ட், நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, இல்லை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு வச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.